கந்தர் அலங்காரம்ன்றது 108 பாடல்களை கொண்ட ஒரு அர்ச்சன பாடல்களா அமைந்தது. அதே மாதிரி கந்தர் அலங்காரம் என்பது மற்ற நம்ம நகையால பூவால எல்லாம் அலங்காரம் பண்ணா கூட அது கலைந்து விடும். ஒரு 2-3 நாள் ஆனாக்கா கலையப்படும். பூக்கள்லாம் போட்டோம்னா அலங்காரம் பண்ணி நல்ல அழகா பார்க்குறோம். ஆனா அது கொஞ்ச நாள்ல கலைச்சிருவோம் இல்லைங்களா. இது நிரந்தரமான நல்ல தமிழ் சொற்களால அலங்காரம் பண்ணி பார்க்கிறாரு நம்ம அருணகிரிநாத சுவாமிகள். அப்படி பாடும்போது அந்த 100 பாடல்கள் தான் அவர் பாடினது. மற்ற 8 பாடல்கள் தானாக சேர்க்கப்பட்டது. அதுவும் அப்படியாக இருக்கலாம், அவர் பாடியதாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதனால 100 பாடல் தான் அவர் பாடினது. இது சேர்க்கப்பட்ட பாடல்கள் 8 ஆகக்கூடி மொத்தம் 108 பாடல்களாக. எப்பவுமே எதனா ஒன்று நம்ம 108ன்றது ஒரு சம்பிரதாயம் இல்லைங்களா. 108 ஒரு அர்ச்சனைக்கு ஒரு 108 போற்றி 108 என்பது ஒரு 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 எண்ணெய் நல்ல எண்ணது. அதனால அது மாதிரி 108 அது அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனைக்கு உரிய அந்த 108 அமைஞ்சு போச்சு. அப்படி இப்ப 100 பாடல்கள் அவர் பாடியனா கூட அந்த 100 பாடல்ல அந்த ஒரு பாடலை பாடினா கூட இவ்வளவும் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப 100 பாடலும் பாடினா என்ன கிடைக்கும் பாருங்க. அந்த 100 பாடல்கள்ல ஒரே ஒரு பாடல் அலங்காரம் மட்டும் பாடினாவே நல்லது. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேர்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் கையில் வேல்பட்டழிந்தது சூரன் விற்கும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பாடல். ஒரு அலங்காரம், அந்த ஒரு அலங்காரமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த ஒரு பாடல் பாடினாலே நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்ன்றத இந்த 100 பயனாக இந்த 101வது பாடல் அமைந்திருக்கிறது. சலங்காணும் வேந்தர் தமக்கு மஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புவிக்கும் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நூல் அலங்கார 101 ஒரு கவிதை தான் கற்றறிந்தவரே. நல்லா விளங்குது பாருங்க. இது கந்தர் அலங்காரம் 101வது பாடல். சலங்காடும் கோலத்தோடு சலங்காடும் வேந்தர் கோபத்தோடு அரசாடு. அரசன் என்னாலே கோபமா தான் இருப்பாங்க இல்லையா. அப்படி இருந்தாதான் ஒரு அரசாள்வாங்க சொல்லுவாங்க. அந்த பயனிலை 7 தானேன்றதுக்கு கோபத்தை அடக்கா வேந்தன் தாகத்தை தீரா தீர்த்தம் தரிசனம் அறியா பெண்டீர் பாவத்தை தீரா தீர்த்தம் அது மாதிரி சொல்லுவாங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை அருவசிக்கு உதவான்னு பயனிலை 7 தானே சொல்லும் போது கோபத்தை அடக்கா வேந்தன். ஆனா கோபம் இருக்கணும். அது எப்போ இருக்கணுமோ அப்போ இருக்கணும். கோபம் கண்ட இடத்துல கோபப்பட்டன்னா அது சரி கிடையாது. ஆகக்கூடி அரசன் என்றவன் கோபம் இருக்கணும். அரசாள்வன் ஒரு கோழையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்களா. அது மாதிரி கோபத்தோடு அரசாளுகின்ற அரசனுக்கு அஞ்ச வேணாம், அஞ்ச மாட்டார்கள். யாரு? 101 பாடல்ல ஒரு பாடல்ல பாடுறவங்களுக்கு இந்த பயனெல்லாம் கிடைக்கும். யமனோடு போர் புரிய அஞ்ச மாட்டார். யமன் வராது. நம்ம எப்பவுமே எல்லாமே ரிட்டர்ன் டிக்கெட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா இல்லைங்களா. அந்த யமனோட போர் புரிவாங்களாம். அது எப்படி என்ன விட்டு போலாம் மார்க்கண்டையர் போய் கட்டி புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி யமனோடு போர் புரிய அஞ்ச மாட்டார். இருண்ட நரக குழியில் அடைய மாட்டார். நரகம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த கொடிய நோய் அணுகாது துன்புற மாட்டாருங்க. கொடிய நோய்னா என்ன வருதுங்க? நோய் நோய் உடல் நோய் ஒன்று இருக்கு, உள்ளத்து நோய். நோயே 3 வகை. உடல் நோய், உள்ளத்து நோய், உயிர் நோய். உடல் நோய்ன்றது ஜுரம் மேலு வருதுங்களா, எல்லா நோயெல்லாம் காய்ச்சல், அதுக்கு நம்ம தெரியும். அது டாக்டர் கையில போய் பார்ப்போம் இல்லைங்களா. உள்ளத்து நோய்னா காமம் வெகுளி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த ஆசை அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் உள்ளத்து நோய். உயிர் நோய் என்பது வினை, நம்ம வினை பயனாக
பிறவி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உயிர் நோய். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய வினைக்கு ஏற்ப நமக்கு பிறவி உண்டு. அதனால இந்த பிறவியற்ற நிலை, அந்த 3 நோயும் நமக்கு வராது. உடல் நோய், உள்ள நோய், உயிர் நோய், இந்த 3 நோயும் நம்மளை அணுகாது. யாருக்கு அணுகாது? இந்த ஒரே ஒரு கந்தர் அலங்காரத்தை பாடுபவர்களுக்கு இந்த பிடிலாம் அணுகாது. கோபத்தோடு அரசன் வந்துட்டா யமனோட வாதாடலாம், நரகத்துல போக மாட்டாங்க. இப்ப எவ்வளவு ஒரு 4 லைன்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க. அது மாதிரி புலிக்கும் கரடிக்கும், புலி கரடி யானை இவங்க எதுக்கும் நம்ம கலங்க மாட்டாங்க. ஒரு பாட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி அதை பாடுவதனால இவ்வளோ பலன் கிடைக்குது. அதான் இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளோ கிடைக்குது. 100 பாட்டை பாடினா கந்தனே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் கந்தனே அவருக்கு கிடைச்சாரு இல்லைங்களா. அது மாதிரி திருவாசகத்தை, அதே மாதிரி திருவாசகத்தை படிப்பவர்களும் 21 தலைமுறைக்கு நரகம் கிடையாது. அப்பதான் அதனாலதான் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க போல இருக்குது. அதான் இப்ப நிறைய திருவாசகம் முற்றுவது நடக்குது இல்லைங்களா. அத மாதிரி இந்த கந்தர் அலங்காரம், இந்த ஒரு பாட்டையாவது நீங்க பாடி மொத்தமா பாடி கந்தரையே பெறுங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு பாட்டு பாடி இந்த ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நாம விடுதலை. சின்ன சின்ன லைன் தான், 4 லைன் தான். விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவனது 12 தோள்களும், பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் சிம்போடன் மயூரமே. சின்ன சின்ன அலங்காரம், அதுதான் 4 தான். அது பாடும்போதே நம்மளுக்கு புரியும். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறி 2ம் மறுவடிவான வதனங்கள் 6ம் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் புலிர குதி கொண்டவே. சின்ன சின்ன அலங்காரம் தான். அதை கருத்தூன்றி நம்ம படிச்சோம்னா, அந்த பொருள் புரிஞ்சுக்கின்னு படிச்சோம்னா ஈஸியா நெட்டுரு பண்ணிடலாம். அதை மாதிரி பண்ணிட்டு அதை பயனடையுமாறு நம்மள அருணகிரியார் சொல்றாரு இல்லைங்களா. தான் பெற்ற இன்பம் மகிழ்வித்து மகிழ்ன்ற மாதிரி தான் பெற்ற இன்பத்தை நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அதை நாம பருகி பயனடைவோம். சரிங்களா.